நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் இந்த மலையை எவ்ரி சைடு சீன் தட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கூட அந்த மலை, அந்த பிரமிடு, இந்த பிரமிடை கண்டுபிடிச்சவன் யாருன்னா மனிதனை உணர வேண்டும். ஒரு மனிதன் ஞானியாக வாழ வேண்டும், அவன் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அந்த சகஸ்ராதார சக்கரத்தை அந்த அந்த பிரபஞ்ச சக்தியில இருந்து கிரகித்து அதை நாங்கள் உள்வாங்கணும்னு இதற்காக ஒரு பெரிய ஒரு சங்கல்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நம்முடைய இந்த பாரத தேசத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கூட நம்முடைய சமாதி வைக்கிற போதும் கூட அந்த மேலே ஒரு பிரமிடு என்று சொல்லக்கூடிய ஒரு கோபுரம் சிகரம் இருக்கும். அந்த குழந்தை பிறக்கிற பொழுது அந்த ஆன்மா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு துடிப்பு இருக்கும். இந்த உச்சியில் லேப்டாப் 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 அந்த குழந்தை வளர 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 அந்த ஆன்மா அப்படியே கீழே இறங்கி ஒரு துறவி வருவது, ஒரு சன்னியாசியாக உருவாவது, ஒரு ஹிந்து தர்மத்தை போதிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஹிந்து தர்மத்தினுடைய முதல் கடமை தான் தியானம். தியானம் தியானம் இந்த தியான யோகம், தியா என்று சொன்னால் நீங்குவது, விடுவது, ரிலீஃப். தியா நம் பெறுவது. ஒன்றை விட்டால் ஒன்றை பெறலாம். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். டுடே ஒரு பவர்ஃபுல்லான, மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அருணாச்சலம். தபஸ்விகளை வா என்று அழைக்கிற ஒரே க்ஷேத்திரம் அருணாச்சலம். தபஸ் பண்ணினாதான் இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ண முடியும் என்று நம்முடைய அருணாச்சல புராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த க்ஷேத்திரமே ஒரு பிரமிடு. அதனால தான் எல்லாருடைய சிரசிலேயும் அந்த பிரமிடுடைய குறியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். டைனமோ இந்தியா, இந்த அருணாச்சல் த ஹில்ஸ் டைனமோ. நீங்கள் ஒரு டைமண்ட் அப்படி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மலையினுடைய இந்த சைலம், இந்த மலையினுடைய அந்த பொசிஷன் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிக்கலாம். நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பிரமிடு மாதிரியே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் இந்த மலையை எவ்ரி சைடு சீன் தட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கூட அந்த மலை, அந்த பிரமிடு, இந்த பிரமிடை கண்டுபிடிச்சவன் யாருன்னா நம்முடைய பாரத தேசத்தில் வாழுகிற நம்முடைய மகா அவதார் பாபாஜி போன்றவர்கள். நம்முடைய பாபாஜி, நம்முடைய இந்த பிரமிடை கண்டுபிடிச்ச மிக மகா சக்தி வாய்ந்த நம்முடைய பாபாஜி அவர்கள் தான். இதை மனிதனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் ஃப்ரீக்வன்சி டவர். கோபுர கலசம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் அருணாச்சலுடைய கோபுரம் இருந்தால் அது மேலே ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசத்தினுடைய முடிவு ஒரு ஷார்ப்பான ஒரு பின், அந்த முனை. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த மைக் எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் எந்த பொருளை எடுத்துட்டாலும் ஒரு முடிவு அதில் மைய புள்ளி இருக்கும், அந்த சென்டர் பாயிண்ட். அந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்முடைய மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா. அந்த ஆஞ்ஞா சக்தி தாண்டி சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 அங்குலம் என்று சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியில் இருந்து 12 அங்குலம் உடைய இந்த இடத்துல நம்முடைய சகஸ்ராதாரம் என்கிற அந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த சகஸ்ராதாரத்தை நாம் உணர்வதற்காகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங், இவ்வளோ பெரிய மாநாடு. அதை சொல்வதற்காகத்தான் நம்முடைய பிரமிடு குருஜி, மகா அவதார் குருஜி அவர்கள் நமக்காக, இந்த உலகத்திற்காக மனிதனை உணர வேண்டும், ஒரு மனிதன் ஞானியாக வாழ வேண்டும், அவன் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அந்த சகஸ்ராதார சக்கரத்தை அந்த பிரபஞ்ச சக்தியில இருந்து கிரகித்து அதை நாங்கள் உள்வாங்கணும்னு இதற்காக ஒரு பெரிய ஒரு சங்கல்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த அமைப்பு உலகம் முழுவதும் வர வேண்டும், குறிப்பாக தமிழகத்திலே பரவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நம்முடைய இந்த பாரத தேசத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கூட நம்முடைய சமாதி வைக்கிற போதும் கூட அந்த மேலே ஒரு பிரமிடு என்று சொல்லக்கூடிய ஒரு கோபுரம் சிகரம் இருக்கும். அதுதான் நம்முடைய எகிப்தில் நம்முடைய உடம்பை அழியாமல் வைப்பதற்காக பிரமிடு என்று சொல்லக்கூடிய உலக அதிசயம் என்று சொல்லக்கூடிய பிரமிடை இங்கே இருக்கிற நாகரிகத்தை எகிப்தியர்கள் அதை கொண்டாடினார்கள். இதை உலகம் முழுவதும் நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்த பெருமை நம்முடைய மகராஜ் பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களையே சாரும். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் என்று நம்முடைய பிரபஞ்சவதி சொல்லுகிறது. எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சுவாமிஜியினுடைய சில விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாம் நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அப்போது இவ்வளவு பெரிய ரகசியங்களை நம்முடைய சுவாமிஜி சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அருணாச்சல சேத்திரம் எங்களுக்கு புதிதல்ல, நாங்கள் பரம்பரையாக இந்த கோயிலில் இருக்கிறோம். ஆனாலும் கூட என்னுடைய சுவாமிஜி மகராஜ், இந்த திருவண்ணாமலை மகராஜ், நம்முடைய அனந்தலிங்கேஸ்வர சுவாமி மகராஜ், அருணாச்சல சேத்திரனுடைய மகா சன்னிதானம் பீடாதிபதி, இவர்கள் எனக்கு நம்முடைய ஜெகதீஷ் மகராஜ் அவர்களை எங்களை அறிமுகப்படுத்தி வச்சார்கள். அவர்கள் மூலமாக எனக்கு இந்த பிரமிட் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய மகா அவதார் நம்முடைய குருஜி அவருடைய அனுக்கிரகானந்தம் எனக்கு கிடைத்தது. எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம், இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த ஆன்மா, இந்த உயிர் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறக்கிற பொழுது அந்த ஆன்மா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு துடிப்பு இருக்கும், இந்த உச்சியில் லப்டப் லப்டப் லப்டப். அந்த குழந்தை வளர 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 அந்த ஆன்மா அப்படியே கீழே இறங்கி ஆஞ்ஞா, மணிப்பூரகா, விசுத்தி, ஆஞ்ஞா எல்லாம் கடந்து மூலாதாரத்தில் வந்து நின்றும். இப்போ இந்த மூலாதாரத்தில் வந்த பிறகு குருநாதர் மூலமாக, நம்முடைய குருஜி மூலமாக மூலாதாரத்தில் வந்து நின்ற இந்த ஆன்மாவை, இந்த உயிரை, இந்த சௌலை மீண்டும் மேலே எழுப்பி அதை பழைய இடத்திலே வந்து இருத்தினால் அதுதான் விதேக முக்தி, அதுதான் ஜீவ முக்தி, அதுதான் இந்த சத்சங்கத்தினுடைய முடிந்த முடிவு. அதனுடைய குறியீடு தான் நாம் எல்லோரும் இப்பொழுது தலையில் வைத்திருக்கிற இந்த பிரமிடு என்கிற மிக அழகான அந்த ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம். அது ஏதோ ஒரு கமர்ஷியலாக தெரியும், ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அதனால தான் பாபாஜி, மகராஜ் போன்றவர்கள் ஜடையும் சிக்கையும் இது போன்ற தன்னுடைய தலையை மூடிக்கொள்வதும், அந்த ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு டவர் மாதிரி, ஃப்ரீக்குவன்சி மாதிரி நம்முடைய உச்சந்தலையிலே மீண்டும் இந்த ஆன்மாவை கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரே க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் நம்முடைய தமிழகத்தில் இந்த திருவண்ணாமலை. வடக்கே சென்றால் நம்முடைய காசி, ரிஷிகேஷ் போன்ற உன்னதமான ரிஷிகள் வாழுகிற க்ஷேத்திரம். அதற்கு இணையான ஒரு க்ஷேத்திரமாக இந்த அருணாச்சலம் இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த அருணாச்சலத்தில் இந்த மிக சக்தி வாய்ந்த இந்த பிரமிட் என்கிற உலகத்தில் பிரபஞ்ச அமைதி, இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருக்கணும். நோ வார், நோ டெரரிசம் போன்றவையெல்லாம் இல்லாமல் எல்லோரும் அமைதியாக, ஆத்மாவை உணர்ந்தக்கூடிய அமைதியாக இருக்கணும். அதுபோல் பூர்ண ஆரோக்கியம், பூர்ணமான நல்ல உடல் நலம் பெறணும். அதுபோல் ஆத்ம ஞானம் அடையணும். அதுபோல் வெஜிடேரியன் இன் த வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய வெஜன் வேர்ல்டாக, சைவ உணவு உலகமாக இது மாற வேண்டும் என்பதை நம்முடைய குருஜி அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். பாமர மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இந்த பிரமிடு உலகம், இதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த தியான யோகம், தியா என்று சொன்னால் நீங்குவது, விடுவது, ரிலீஃப். தியா நம் பெறுவது, ஒன்றை விட்டால் ஒன்றை பெறலாம். இதை சொன்னவர் திருமூலர். தன்னுடைய அப்பா திருச்சுழியல் என்கிற மதுரா சேத்திரம் பக்கத்தில் தன்னுடைய அப்பா இறந்து போயிடுறார். ஒரு சின்ன குழந்தை, 14 years old, இந்த ஒரு சைல்டு, ஒரு குழந்தை, காலையில் மார்னிங் வரைக்கும் பேசிட்டு இருந்த என்னுடைய அப்பா ஏன் இப்படி இதாயிட்டார், இப்போ இவருடைய ஆன்மா எங்கே என்று அந்த குழந்தை கேட்டது.
அவங்க அம்மா ஹீஸ் மதர் ஸ்பீக்கிங் தர் சொன்னாங்க, அப்பா த கோயிங் லிவிங் டு த சொர்க்கா. உங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டார். அப்போ சொர்க்கம் எங்கன்னார்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இந்த குழந்தை அன்றைய தினமே புறப்பட்டது. நேராக ஒரு ட்ரெயினில் ஏறினார். விழுப்புரம் ஸ்டேஷன் வந்து இறங்கினார். கையில் பணம் இல்லை, நோ மணி, நோ அட்ரஸ், நோ கைடர். உடனே ஒரு சாதாரண ஒரு சாட் வண்டிக்காரன், ஒரு குதிரை வண்டிக்காரன், ஏ தம்பி, ஏ பாய், அச்சா பாய், எங்கே போகிற? எனக்கு தெரியாதுப்பா. சரி வா அப்படின்னு அந்த குழந்தையை அழைச்சி கொண்டு வந்தான். 14 இயர்ஸ் இந்த பாய். அந்த குழந்தை வந்து சேர்ந்த பொழுது திருக்கோயிலூர், இந்த நியர்பை த டெம்பிள் திருக்கோயிலூர், உலகளந்த பெருமாள், அந்த டெம்பிளில் வந்து நின்றுச்சு. அந்த குழந்தைக்கு பசி. உடனே அந்த குருக்களும் இந்த அன்னப்பிரசாதம் தராங்க, சாப்பிடு. அப்பா நீ இங்கே இருந்தால் சரியாக வராது, உனக்கு போஜனம் கிடைக்காது, நீ அதனால் அருணாச்சலம் போ, அங்கே போனால் நிறைய போஜனம்லாம் கிடைக்கும், நிறைய டிவோட்டிஸ் வருவா. அருணாச்சலம் எங்கே இருக்குன்னார்? போ, இங்கேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் போ. 14 கிலோமீட்டர்ஸ் பை வாக் தர். அந்த பாய், இஸ் அ பாய், நேராக வந்தார். அந்த நேராக இங்கே உள்ளே இருக்கிற தியான லிங்கத்தில் வந்து உட்கார்ந்தார். அவர் உள்ளே இருக்கிற சுவாமியை போய் பார்க்கல, அருணாச்சலேஸ்வரரை பார்க்கல. 6 டே தியானத்தில் அமர்ந்தார். 7வது நாள் அருணாச்சலேஸ்வரர் வந்தார். உள்ளே வாப்பா, கம்மிங் சார், உள்ளே வா, இன்சைட். உள்ளே அழைச்சார். உள்ளே போனவுடனே இவர் இந்த சுவாமியை பார்த்துக்கிட்டே இருந்தார். சுவாமி இவரை பார்த்தார். அவர் கேட்டார், நான் யார், ஹூ ஐ எம் ஐன்னு கேட்டார். நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், எஜ்ஜார் சாங். இதை திருவாசகம், நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் சிவன் என்னை ஆண்டிலனேல் நம்மை யார் அறிவார். நம்மெல்லாம் வேறு வேறு மாநிலம், அந்த மாநிலத்திலேயே வேறு வேறு கிராமம். நம்ம நினச்சி பார்த்துருப்போமா, இந்த மாதிரி திருவண்ணாமலையில் இப்படி ஒரு க்ஷேத்திரத்தில் வந்து இது ஒரு பெரிய சத்சங்கத்தில் வந்து உட்காருவோம், இப்படி மகராஜ் பக்கத்தில் எல்லாம் அங்கே இருப்போம், அப்படிங்கிற ஒரு புண்ணியம் நமக்கு கிடையாது. ஆனால் சுவாமி நாம் செய்த எத்தனையோ ஜென்மாந்திர கிருத்தம் பாவம் சத்ரு ரூபேன பாததேன்னு சொன்ன மாதிரி ஜென்மாந்திரம் செய்த புண்ணியமும் நமக்கு வந்து சேருகிறது. அப்பேற்பட்ட அந்த ஜென்மாந்திர புண்ணியம் தான் சாதுக்கள் தரிசனம், இந்த பிரமிடு என்று சொல்லக்கூடிய தியான இந்த வேர்ல்டில் வந்து நம்மையும் ஒரு உறுப்பினராக நம்மை கலந்துக்க வச்சிருக்கிறது நம்முடைய குருஜியினுடைய பெரிய அனுகிரகானந்த ஆசீர்வாதம் என்று நான் எண்ணிக்கொண்டு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது, சாதுக்களுக்கு இருக்கிறது. அவர் சாமியார், அவர் பிச்சைக்காரர், பெக்கர் என்று சொல்லாதீர்கள். இவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த திருவண்ணாமலை மட்டுமல்ல, இந்த இந்து தர்மமே அழிந்துவிடும். மகாபாரதம் போயிருக்கும், அந்த ராமாயணம் அழிந்திருக்கும், புராணங்கள் அழிந்திருக்கும். அதனால் ஒரு துறவி வருவது, ஒரு சன்னியாசியாக உருவாவது, ஒரு ஹிந்து தர்மத்தை போதிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஹிந்து தர்மத்தினுடைய முதல் கடமை தான் தியானம். தியானம் தியானம் அந்த தியானத்தை உணர்வது ஒன்றும் இல்லை, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு, சிவனே என்று இரு, சும்மா இரு. அந்த சும்மா இருத்தல் தான் இந்த பிரமிட். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க, ஒரு நிமிஷம் நிமிர்ந்து உட்காருங்க. உங்களுடைய 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இந்த மாதிரி நோ ஹேண்ட் லாக்கிங் தட். ப்ரீத்திங் பண்ணுங்கள், நல்லா ப்ரீத்திங் பண்ணுங்கள். இப்போது உங்கள் ஆன்மாவை, இந்த தியானத்தினுடைய ஆன்மாவை நான் உணர சொல்ல போகிறேன். இதுதான் திருமந்திரம் சொல்லுகிற மிக எளிமையான வழி. மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி என்று சொன்னார் ஔவையார். அதைத்தான் நம்முடைய மகாராஜ் சொன்னார். ஆயுத எழுத்து என்று தமிழில் சொல்லுவார்கள். அக் அக், உண்ணாமுலை, அண்ணாமலை. அந்த ஹக் என்ற சவுண்ட் இருக்கிற இடம்தான் உண்ணாமுலை. உண்ணாமுலை என்கிற அம்பாள், அண்ணாமலை இங்கே, அண்ணாமலை இங்கே, உண்ணாமுலை, உண்ணாமுலை அபித்த குச்சாம்பாள். இதுதான் தியானம்.
இதுதான் உயிர் இருக்கிற இடம். இதை செய்தால் குண்டலினி சக்தி யோகம் வரும், வாசி யோகம் கைகூடும், நமக்கு தியானம் கைகூடும், மன நிம்மதி ஏற்படும், பிரபஞ்சம் உங்கள் கை வசப்படும். நீங்கள் என்னவெல்லாம் எண்ணுகிறீர்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி 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 வழங்கி கொண்டே இருக்கும். அந்த பிரபஞ்சத்தை நம்முடைய பக்கத்தில் இழுத்து வரக்கூடிய ஒரே டவர், ஒரே க்ஷேத்திரம் அருணாச்சலம் என்று சொல்லி எல்லோரையும் நான் ஆசீர்வாதம் செய்து இன்றைய புண்ணிய நாளில் உங்களோடு நானும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அருணாச்சலேஸ்வரர் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி எல்லோருக்கும் நமஸ்காரங்கள் ஆசீர்வாதங்களோ செய்து நான் நிறைவு செய்கிறேன். தன்யவாத்.